உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வருவதற்கான உங்கள் மேலே ரூஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூஃபில் ஒரு வெண்ட் மாதிரி பண்ணி அந்த ஒரு கண்ணாடி மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் பட்டு வீட்டுக்குள்ளே வருது. சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். டோரை திறக்கிறீங்க, சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும். சூரிய வெளிச்சம் உள்ளே வர 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 உங்களுக்கு என்ன ஆகிறது, உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வெகு சிறப்புகள் கிடைக்கும். சோலார் சம்மந்தப்பட்ட சோலாரில் ஒர்க் ஆகக்கூடிய லேம்ப்பு, சோலாரில் ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்கலாம். சோலார் எல்லாமே உங்களுக்கு என்ன தருகிறது, உங்களுக்கு பண வரவை தருகிறது. சூரியன்னா என்ன, சூரியன்னா விதை. அப்போது சின்ன சின்ன சீட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, சீட் பேக். அந்த சீட் பேக்கை உங்கள் வரவேற்பறையில் உங்கள் ரூமில் வைக்கணும். இப்போது 5 கூடையவர் யாருன்னா சூரியன். சூரியன்னா யார், சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய சிலை, சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். அது சம்மந்தப்பட்ட மாட நாட்டு. நீங்கள் மேஷராசிக்காரர்கள் மறந்தும் கூட ஒரு விஷயத்தை வைக்கக்கூடாது. என்னென்னா, ஆடை இல்லாமல் இருக்கின்ற பெண் சிலைகள் இருக்கு இல்லையா, ஆடை இல்லாமல் இருக்கின்ற பெண் சிலைகள் அதை நீங்கள் பார்க்கவே கூடாது. ஆடை இல்லாமல் இருக்கின்ற பெண் சிலைகள் உங்கள் வீட்டில் இருக்குது. அல்லது ஒரு கமர்ஷியல் ஆர்ட் சார், அமெரிக்கா போகும்போது வாங்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஆடை இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி கிளாமராக இருக்கும். இந்த கிளாமர் கிரிமரெலாம் எதிர்க்கக்கூடாது. இந்த சுக்கரன் இருந்தால் 2 பேரும் லக்ஷ்மி பெருமாள் அந்த கோலத்தில் இருக்கணும். எல்லாமே இப்படி லக்ஷ்மி பெருமாள் கோலத்தில் இருக்கணுமே தவிர நீங்கள் பெண்மையை கிண்டல் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சுக்கரனுக்கு பிடிக்காது. அது இருக்கவும் கூடாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.